மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தமிழகம் முழுவதும் உள்ள 39 தொகுதிகளில் பதிவான தபால் வாக்குகள்தான் முதலில் எண்ணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள வடசென்னை மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் ராணிமேலை கல்லூரியிலும், மத்திய சென்னையில் பதிவான வாக்குகள் லயோலா கல்லூரியிலும், தென் சென்னை தொகுதியில் பதிவான வாக்குகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. இந்த 3 வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை 1384 பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் போலீசார் பாதுகாத்து வருகின்றனர். சென்னையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களிலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். தேர்தல் ஆணை விதிகளின்படி முதலில் தபால் வாக்குகளை எண்ண வேண்டும் என்றும், எந்த கட்சியும் வேட்பாளரும் ஆட்சேபிக்காத வகையில் வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதற்கிடையே தபால் வாக்குகள் இறுதியாக எண்ணப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்ததாக செய்திகள் பரவின. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் வெள்ளிக்கிழமை மனு கொடுத்திருந்தார். இந்த சூழலில் மாவட்ட தேர்தல் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தேர்தல் ஆணைய விதிகளின்படி வாக்கு எண்ணும் பணி தொடங்குவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வரை தேர்தல் நடத்தும் அதிகாரியால் பெறப்பட்ட அனைத்து தபால் வாக்குகளும் எண்ணப்படும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். 30 நிமிடங்களுக்கு பிறகுதான் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நடைமுறைதான் இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது.